கணபதியே வருவாய், அருள்வாய் கணபதியே வருவாய். மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசை எந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட. தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட. சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட. புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.
பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஏஎம் சாமி அவர்களையும் முன்னிலை வகிக்க ஃப்ரண்ட் சர்வீஸ் கிளப்பின் சார்பாக அன்போடு தலைமை பொறுப்பை ஏற்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருவாளர் திங்கள் என்றுதான் வருகின்றது. ஆகவே திருவள்ளுவர் ஆண்டுக்கு இணங்க 100 ஆண்டுகளுக்கு முன்பு மறைமலை அடிகளார் மற்றும் ஏனைய அறிஞர் பெருமக்கள் பேராசிரியர்கள் எல்லோரும் கூடி நினைத்த காரியம் தை 1 தமிழ் புத்தாண்டு என்று அவர்கள் நினைத்த காரியங்கள் இன்று நமது தமிழக அரசால் போன ஆண்டே கொண்டாடப்பட்டு இப்போது 2வது ஆண்டாக தமிழ் புத்தாண்டை நாம் பொங்கலோடு சேர்த்து கொண்டாடுகிறோம். ஆக தமிழ் உழவரின் திருநாளாம் பொங்கல், தமிழ் புத்தாண்டாம் நமது புத்தாண்டு ஆக இருவரையும் சேர்த்து நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே பார்க்கும்போது நமது உச்சிரத்த ஊராட்சியில் உள்ள மக்கள் எவ்வளவு பக்தியோடு இருக்கின்றார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு ஒரு விநாயகர் கோயிலை கட்டி இருக்கின்றோம். அதேபோல் நாம் எப்படி இந்த கிராமத்திலே ஒற்றுமையாக வளர்ந்து கொண்டிருக்கோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பொங்கலை ஒற்றுமையாக நடத்தி காட்டினோம். இப்படி பல வழியிலே நமது அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து சமுதாயத்தின் இளைஞர் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து இதே ஒற்றுமை, பண்பு, பாசம், பக்தி வருங்காலத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் நமது உச்சிரத்தம் உயர வேண்டும். இந்த நேரத்திலே உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உச்சிரத்தம் உனக்கு என்ன செய்தது என்பது கேள்வி அல்ல. உச்சிரத்தம் ஊராட்சிக்காக இல்ல உச்சிரத்தம் கிராமத்திற்காக நீ என்ன செய்தாய் என்றது கேள்வி எழுகின்றது. ஆகவே உச்சிரத்தில் இருக்கின்ற அத்தனை பெரியோர்களும் இளைஞராக இருக்கின்ற இந்த வருங்கால பெரியோர்களும் எல்லோரும் சேர்ந்து நாம் உச்சிரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை மட்டும் தனது இதயத்தில் எடுத்துக்கொண்டு உச்சிரத்தம் நமக்கு என்ன செய்து என்ற கேள்வி விட்டுவிட்டு நாம் எல்லோரும் சேர்ந்து உச்சிரத்தம் கிராமத்திற்கு இது வருங்காலத்திலே எல்லோரும் சேர்ந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த புளிய மரத்தை வைத்த பெரியோர்கள் இன்று சென்று விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். அவர்கள் புண்ணியத்திலே இன்று நாம் நிழலாடிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்ப இருக்கின்ற இளைஞராகட்டும், இப்ப இருக்கின்ற பெரியோர்களாகட்டும், வருங்காலத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உச்சிரத்த ஊருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை இதயத்திலே வைத்துக் கொண்டு ஒற்றுமையாக செயல்பட்டு ஊர் வளர இந்த நேரத்திலே பொங்கல் திருநாளிலே புத்தாண்டிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு வைக்கின்ற மரியாதைக்குரிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொறியாளர். இந்த பொங்கலை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வித்தியாசமான பொங்கல். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கிளப்புக்காரங்க வந்து
ஒவ்வொரு ஆண்டும் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த விளையாட்டு விழாவை நடத்துவதோடு இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஆண்டால் அன்பு இல்ல குழந்தைகளை இங்க வரவழைத்து, அதாவது மனித நேயம், இது வந்து பாத்தீங்கன்னா மனித நேயம்ங்கிறது வந்து இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முடிவை எடுத்து அவங்களை இங்க அழைத்து நம்மோடு நம்மாக அழைத்து வந்து அவர்களோடு தைத்திங்கள் திருநாளையும் தமிழ் புத்தாண்டு தினத்தையும் கொண்டாடும் அந்த மனித நேயத்தை, இந்த மனித மாண்பை நம்ம வந்து பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா மனித நேயம் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா மனிதன் ஒரு ஆள் தான் எதுலையுமே மாறாத மனிதன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பொங்கல் வச்சா உள்ள போச்சு பிரசாதமா வெளியே வந்துச்சு, கோயிலுக்குள்ள போயிட்டு சாம்பல் போனா விபூதி ஆகுறது, அதே தண்ணி புகையில வந்து அது வந்து தீர்த்தமா வருது. ஆனா மனிதன் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு மனிதனா மட்டும்தான் திருப்பி வந்திருக்கிறோம். அந்த மனிதனாக வராமல் நம்மளோட மனித நேயம் வளரவே இது போன்ற நல்ல காரியங்களை நம்ம வந்து சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஏன்னா பழங்காலத்துல வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் விழாக்கள் எல்லாமே வந்து நம்முடைய ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் அதை செஞ்சாங்க. ஆனா காலந்தொட்டு வந்து அது வந்து ஒரு சம்பிரதாய சடங்காக மாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே இன்று இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கிளப்புக்காரர்கள் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமாக விளங்கி இந்த ஊரிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இது போன்ற மனித நேயமிக்க செயல்களை செய்து கொண்டு அவர்களை மனமாக பாராட்டி அவருடைய செயல்கள் மீண்டும் மீண்டும் மென்மேலும் வளர எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொத்தமாய் புத்தாடைகளை வழங்குகின்றார். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. பாடுபட்டு கேட்ட பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு கேட்ட பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் தாழ்வும் நேர. நீங்க நல்லா இருக்கணும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் தாழ்வும் நேர. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ஆடர் ரெண்டு கண்ணில் இல்லை உறக்கம். சபதம் செய்து சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. மற்றவர்கள் சுகத்துக்கு உழைப்பார். சத்தியத்தின் பாதை வழி நடப்பார். மக்கள் பணம் மக்களுக்கே கொடுப்பார். துன்பம் அது முடிகிறதே இவன் சொன்னால் இரவு விடுகிறதே. ஆஹா ஒரு வார்த்தையிலே அட ஆகா என்றால் விடுகிறதே. தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. பார்ப்பதற்கு பாமரன் போல் இருப்பான். ஏழை வந்தால் விஸ்வரூபம் எடுப்பான். கெட்டவங்க முகம் மூடி கிழிப்பான். நல்லவங்க சொல்லும் சொல்லை மதிப்பான். பகையே நீ துள்ளாதே இவன் போகும் வழியில் நில்லாதே. சீரும் சிங்கம் இவனல்லோ சிறு புழுவாய் நீயும் எண்ணாதே. தீமை விலகிட நன்மை பெருகிட சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும்